இப்போ திமுக அரசு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்து திருப்புவனத்துல, அதாவது மடப்புறம், சிவகங்கை மாவட்டம் மடப்புவனம் திருப்புவனத்துல வந்து கொலை நடந்த போது அது வந்து ஒரு நகை திருட்டு என்று குற்றம் சாட்டப்படுகிறார். அந்த இளைஞரை வந்து தனிப்படை கூட்டிட்டு போய் அடிச்சு கொலை செய்யுது. அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு போன் பண்ணி சாரி கேட்டார். சாரி தான் கேட்பீங்களான்னு கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இங்க ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு மனசு இல்லையா உங்களுக்கு? அதுவும் ஜாதி பார்த்து தான் வருமா ஸ்டாலினுக்கு? நீங்க முதலமைச்சரா பேசலன்னா பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முற்போக்கு இயக்கம், ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் தானே நீங்க. அந்த முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க இப்படி ஒரு ஆணவ கொலை, ஜாதி மாறி காதலிச்சாங்கள் என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒரு நீங்கள் வந்து இது போல நடக்கக்கூடாது, ஒரு சமூக சீர்திருத்தம் வர வேண்டும் என்று பேசுறது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் வரவில்லையா? ஏன் அப்படி பேசிவிட்டால் ஒரு ஜாதி ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பேசலன்னா நாங்களும் ஓட்டு போடக்கூடாது இல்ல? அப்ப தேவேந்திர குலவால் என்ன செய்யணும்? அதை காட்டணும். அத வந்து திமுகவுக்கு அவருக்கு என்ன ஒரு அறிக்கை விட, இங்கிருந்து மருத்துவமனையில உடல்நலம் சரியில்லாம படுத்திருக்கிறாரு, அங்கிருந்து யூபி குஜராத்ல நடக்கிறதுக்கெல்லாம் சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை விட தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் நடக்கிறதுக்கு அறிக்கை விட தெரியாதா? அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வந்தாங்க, அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி கூட இல்ல. எப்பதான் நீங்க உடலை வாங்குவீங்க என்பது பேரம் பேசுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை கூட்டிட்டு வந்தாங்களே தவிர அவர்களோட ஒரு மன்னிப்பு கேட்டு இது தவறாக நடந்திருக்க கூடாது, இதுக்கு நாங்க நடைமுறை எடுக்கிறோங்கிறதுக்கு அப்படி எந்த விதமான இதுவும் தெரியல அவங்க கிட்ட. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் மீண்டும் போயிருக்கிறாங்க. கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசினாங்க. இது போல ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றணும்னு பாராளுமன்றத்துல பேசினாங்க. தமிழ்நாட்டுல உங்க அண்ணன் இருந்த சட்டம் ஈட்டுறதுக்கு யார் தடுத்தா? ஈட்ட வேண்டியதானே? ஆணவ கொலை செய்தால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை தண்டிக்கப்படணும், அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும். அதுக்கு பஞ்சாயத்து பேச வந்தவர்கள், அதுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் இந்த வழக்கில் இணைக்கணும் சட்டம் கொண்டு வர வேண்டியதானே? யாரு தடுத்தா? ஏதோ அந்த ஒரு ஜாதி கோவித்துக் கொள்ளும் என்பதற்காக நீங்க அதை உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம்னா அவங்க ஓட்டு மட்டும் தான் முக்கியமா? எங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு காட்டுவோம். அது தெரியும் உங்களுக்கு. அது நீங்க வெறும் இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளுடைய அந்த பாதிக்கப்படக்கூடியவர்கள் வெறும் ஏழை சமுதாய ஏழையா இருப்பாங்க, அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு கொண்டு போய் 6 லட்சம் செக் கொடுக்கறது, உனக்கு அரசு வேலை தரேன், நீ எப்படியாவது உடலை வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிரு அப்படிங்கிற நிலைப்பாடா இருக்கு. ஒண்ணு அரசு வேலை வாங்கிட்டு அவர் அரசு ஊழியர் அரசை எதிர்த்து போராட முடியாம போயிடும். இல்லாட்டி அரசு வேலை கிடைத்தாவலாவது நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் என்று அரசு வேலைக்கு காத்துக்கொண்டே அரசை எதிர்க்காம போயிடுவாங்க. ஆனா இந்த குடும்பம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல இருக்கிற குடும்பம் 5 லட்சம் எல்லாம் வேண்டான்னு திருப்பி கொடுத்தாச்சு, நீதிதான் வேண்டும் என்று நிற்கிறார். அப்ப உனக்கு வேற வழி தெரியல, புரோக்கர் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ண பாக்குற, அதெல்லாம் நடக்காது. அதுவும் வந்து வெறும் நீதி பெற்று தர வேண்டும் என்றால் வெறும் அவர்களை கைது செய்வது மட்டுமே நீதி கிடையாது. விரைவு நீதிமன்றம் மூலம் 90 நாள்ல வழக்கை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனை பெயிலே விடாம 3 பேருக்கும் தண்டனை, 3 பேரா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மேல வேற யாரும் இருக்கிறாங்களா என்று பார்த்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் நீதியா இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமேல் இது போல ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அப்படி என்னதான் அவங்களுக்கு கௌரவம்னு தெரியல. குற்ற பரம்பரையில் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவம் கிடைக்குது? நீ வந்து அந்த பொண்ணு 10 வருஷம் காதலிச்சிருக்க அந்த பையனை வெட்டிட்ட. இனி எந்த ஆம்பளை உங்க ஜாதியில அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறீங்க? அப்படி கௌரவமான ஆம்பளை யார் இருக்கிறீங்க உங்க ஜாதியில? அந்த பொண்ணு உண்மையாதான் இருந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் நாங்கள் வெறும் என பார்த்து கொண்டெல்லாம் இருக்க முடியாது. தேவேந்திர குல சமுதாயம், ஏன்னா இந்த போது இவ்வளவு பெரிய கூட்டம் போராட்டம் வந்து டாக்டரை அறிவிச்சு 2 நாள் தான் ஆச்சு. உணர்வோட அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. இது எதுவும் வந்து பணத்தை கூட்டிட்டு வந்து கூட்டம் கிடையாது. போலீஸுக்கு பார்த்தாலே தெரியும் யார் பணத்துக்கு வந்தவங்க, யாரு உணர்வோட வந்தவங்கன்னு பார்த்தாலே தெரியும். போன வாரம் தான் இங்க பெரிய பேரணி, ஆயிரக்கணக்கான வைத்து பேரணி நடத்தணும். இந்த வாரம் அதே 2 நாள்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார் என்றால், அது ஒரு போராட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அதோட முக்கியத்துவத்தை உணர்வோட வந்தவர்கள் தான் இந்த புதிய தமிழர் கூட்டம். அந்த உணர்வு அடித்தளம் வரைக்கும், வேர்கள் வரைக்கும் பாயும்னு அவர்களுக்கு தெரியும். அதனால அரசுகள் வந்து இதை லைட்டா எடுத்துக்கூடாது. அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தர வேண்டும். நாங்க வந்து புதிய தமிழன் கட்சி வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இருந்தோம். நம்ம
பட்டியல் வேட்டம் கேட்கும் போது என்ன நீங்க டாக்டர் நீங்களும் உங்க பையனும் மட்டும் டாக்டர் படிச்சு முன்னேறிட்டீங்கன்னா போதுமா அப்படின்னு எல்லாம் நக்கலா கேட்டாங்க. இப்ப கவினும் தான் படிச்சிருக்கிறான். அவன் படிச்சிருக்கான்ல, அவன் பொருளாதாரத்துல முன்னேறிதான் இருக்கிறான். அப்பவும் நீ போய் அவனை வெட்டுனி இல்ல, என்ன பிரச்சனையா இருந்தது? எஸ்சியில இருக்கிறதா பிரச்சனையா இருந்தது. அப்ப அதெல்லாம் சொன்னப்போ உங்களுக்கு புரியல. முற்போக்கு பேசியவர்களே அதெல்லாம் புரியல. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு 20 வருஷம் 50 வருஷம் பிறகுதான் புரிய வருதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதற்காக நாங்க போராடாம எல்லாம் இருக்க முடியாது. நாங்கள் அன்னைக்கு பட்டியல் வேட்டம் கேட்டோம், இன்னும் கேட்கிறோம். தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் தேடி போய் கலப்பு திருமணம் எல்லாம் செய்யாதீங்கன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதான் நம்ம சமுதாயத்தில் நல்ல பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறைபாடெல்லாம் கிடையாது. அங்க இருக்க இல்லாதது ஒண்ணு இங்க இல்லை. அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது கூட ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு டிவியில பேசும்போது கலப்பு திருமணத்தை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு அது நாங்க ஆதரிக்கல. அது புத்தகத்தை படித்துக்கொண்டு கலப்பணம் திருமணம் செய்து கொண்டா ஜாதி ஒளின்னு அது எப்படி ஒழியும்? பிறக்கிற குழந்தை ஏதோ ஒரு ஜாதியா தானே பிறக்கும், ஜாதி இல்லைன்னு எப்படி பிறக்கும்? அதனால அதையெல்லாம் ஜாதி ஒழிப்புக்கான கருவி கிடையாது. அது மீண்டும் அதே ஜாதி ஒழிப்பு போராளிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருவர் அவருக்கு ஜாதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க விரும்புறாங்க. அவங்க இயற்கையா காதல் வருது. காதல்னா இயற்கையா தான் வரணும், ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் காதல் வரக்கூடாது. இயற்கையா ஜாதி ஒழிப்புக்கு காதல் வந்தாலும் ஜாதியை காப்பாத்துற காதலும் ஒரே மாதிரி தான். இயற்கையா வரும்போது சில பேருக்கு ஒரே ஜாதிக்குள்ள வரும், சில பேருக்கு வெவ்வேறு ஜாதிக்குள்ள வரும். அதையெல்லாம் மனிதனோட பார்க்க வேண்டும், அதை ஜனநாயக ரீதியாக பார்க்க வேண்டும். அப்படித்தான் புதிய தமிழகம் அணுகு. சமூக ரீதியாக இது நிலைப்பாடு. ஆனால் இங்க சட்ட ஒழுங்கு என்று வரும்போது நீ கொலை பண்ணும் அளவுக்கு போகும்போது அதை புதிய தமிழகம் விட்டு விடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால திமுக அரசு அவர்களுக்கு கைது செய்து அவங்க பெற்றோர் தாயையும் கைது செய்யணும். அவர்கள் மட்டும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க. கைது செய்து எல்லாரும் மேலே குண்டாசை போடுவீங்களா, என்னத்தை போடுவீங்க? குண்டாசை போட்டாலே பயமா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா வழக்கமா இந்த கூலிப்படைகளை கைது பண்ணி குண்டாசை போடுவான். குண்டாசை போடுவானாலே மெயின் கேஸ் நிக்காதுன்னு அர்த்தம். மெயின் கேஸ்ல நேற்று சொல்றாங்க ஐஜி எல்லா கேஸ்லயுமே கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டோம். எந்த தென் தமிழகத்தில் நடந்த எந்த கொலை கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். 10 கொலை 20 கொலை பண்ணணும்னால போலீஸ் செக்யூரிட்டியோட இந்த பெரிய தாதாக்களா சுற்றி திரிகிறான். இதே திருநெல்வேலி தூத்துக்குடியில அவங்க மேலையெல்லாம் உங்களுடைய கண்ணு படாது. அதனால இவர்களை கைது செய்து, இந்த பெற்றோரையும் கைது செய்து அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் 90 நாள்ல ஃபைல் பண்ணி விரைவு நீதிமன்றம் மூலம் நீதி வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு தனி சட்டம் ஈற்றுகிறார்கள் என்று கேட்கிறாங்க. தனி சட்டம் ஈற்றலாம். ஆனா இப்போது இருக்கிற சட்டமே வலுமையான சட்டம் தான். கொலையை விட பெரிய ஒண்ணு குற்றமெல்லாம் பண்ணி கொலைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே பெரிய தண்டனை தான். அதற்கான தண்டனையை நேர்மையாக அமல்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அதை நடத்தி நீதியை பெற்றுத்தர வேண்டும். அது வரைக்கும் புதிய தமிழகம் போராடாது. அதுவும் மற்ற எல்லா கட்சிகளும் பேசணும். வெறும் ஸ்டாலின் மட்டும் பேசணும்னு பேசலன்னு சொல்லல. அதிமுகவும் ஏதோ கடமைக்காக ஒரு அறிக்கை விடுகிறது. அவர் ஏதோ பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும், எந்த இஷ்யூ பேச வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்ல மௌனமா இருந்துட்டா 2 பேரும் ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக 2-3 நாள் 4 நாள் கழித்து அறிக்கை ஏதோ பேரளவுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. மற்ற சமூகங்களும் அதை பார்த்து கொண்டு இருக்குது. மடப்புறம் அஜித்துக்கு எல்லாரும் போராடணும். புதிய தமிழகம் கட்சி மதுரையில் ஆயிரக்கணக்கான வைத்து போராடிச்சு. இந்த விஷயத்துக்கு ஏன் யாரும் போராட வரல? அவன் ஜாதி பார்த்து தான் போராடணுமா வேண்டாமான்னு பாக்குறான். இதுவும் அதை விட மோசமான ஒரு கொலை தானே. அது காவல்துறைனா அது காவல்துறை எதிர்க்கலாம், அது அரசு எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இங்க ஒரு கூலிப்படை கும்பலை எதிர்க்கிறது அவங்களுக்கு கசக்குது. அந்த ஜாதி பாசம் இடிக்க ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஜாதி ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இங்க திராவிடம்னு பேசுறான்ல, திராவிடம்னு பேசுறவங்க 2 பேரும் திராவிட ஜாதின்னு ஒன்னா சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அவனுக்கு எல்லாம் 2 ஜாதி திராவிட ஜாதி தானே. இந்துத்துவான்னு பேசுறான், 2 பேரும் இந்து தான் பெரும்பாலும். அப்ப 2 இந்து ஜாதிக்குள்ள ஏன்டா மோதுறீங்கன்னு கேட்கணும். இல்லைன்னா 2 பேர் தமிழ் தானே, தமிழ் தேசியம் பேசுறவன்னு கேட்கணும். அவன் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறான். மனுஷன் இந்த காட்டாங்களை பிடிச்சி பேசி இவங்களை திருத்துங்கன்னு சொன்னா அது பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ் ஜாதிகளுக்குள்ள இருக்கிற பிரிவினையை களையாமல் இங்க எந்த தேசமும் அமையாது. அது தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி, திராவிட தேசியமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் இங்க ஜாதிகளை இந்த ஒரு ஜாதி பிரிவினையை மட்டுமே அவர்களுடைய மூலக்கருவாக கொண்டு, அதை வன்முறையை மட்டுமே மூலக்கருவாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை அது மாறாது. அதை அரசுகள் அடக்க வேண்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் திருத்த வேண்டும். அந்தந்த ஜாதியிலே எல்லா அரசியல் பேசவும் இருக்கிறாங்க. அந்த ஜாதியில் இல்லையா? திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க, விஜய் கட்சியில் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் தான் இருக்கிறான். அவன் கட்சியில் இருக்கிறவனால திருத்தணும் இல்லை இவங்களை
ஆனா திருத்துவது கிடையாது. மாறாக அவனை காப்பாத்துறதுக்கு தான் வரான். அவன் ஜாதிக்காரன் போலீஸும் அதுக்கு தான் வராங்க. அவனை எப்படி காப்பாத்தலாங்கிறதுக்கு தான் வராங்க. அது சொன்ன இவரு அண்ணன் ராஜையா சொன்ன மாதிரி காசி பாண்டியன் இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், அவர் அவர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவன் காப்பாற்ற முயற்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் ஏடிஜிபி ஒருத்தர் தாமரை கண்ணன் ஏதோ பேர், அவரும் இதற்கு பஞ்சாயத்து பேச இந்த எஸ்ஐ தம்பதிகளை எப்படி பாதுகாக்கலாங்கிறதுக்காக பஸ் வராரு. அப்ப அவனுங்களுக்கெல்லாம் ஜாதி பாசம் கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு தான் அது இருக்கணும். அது நம்மளுக்கு எங்க, அது நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே பிரிப்பதற்கு நம்மளுக்கு உடலை வாங்கி எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும்னு ஒரே பதட்டத்தோட நேத்து ஒருத்தர் வந்தாரு. சீக்கிரம் போங்க அப்படிங்கிற. அது போன்ற ஏஜென்ட் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கவனமாக கையாள வேண்டும். அந்த கவனமாக கையாண்டு புதிய தமிழகமா இந்த சிவப்பு பச்சை கொடியேற தேவேந்திர குல வேளாளர்கள் நின்றால் மட்டும்தான் இது போன்ற கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். டாக்டர் ஐயா அவரின் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் இது நிறுத்த முடியும். இல்லாட்டி இந்த காட்டு மிராண்டி கும்பலாம் தமிழ்நாட்டுல வேற யாரும் அடக்க முடியாது. 500 வருஷத்துல அடக்கிய ஒரே ஆள் டாக்டர் ஐயா மட்டும்தான். அந்த வரலாறு இருக்கு. பல ஊர்களை காலி பண்ணி தொடச்சு வச்ச வரலாறுலாம் எங்களுக்கு இருக்கு. காவல்துறை முடியலைன்னா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்துல அத மறந்துட்டேன். அந்த அம்மா வர நீங்க வந்துருங்க, நான் பேசுறேன். என்ன துறை ஊர் பேர் என்ன? மாராந்தை. தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்துல மாராந்தை என்ற ஊர்ல சேர்மாதுரை என்ற 8வது படிக்கக்கூடிய மாணவர், 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர், அவங்களோட தாயார் இவங்க. அந்த மாணவர் சுமார் 25 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல படித்து வருகிறார். அவர் மர்மமான முறையில் இறந்து விட்டார். ஆனா அவர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. என்ன உண்மையினே சொல்ல முடியாத அளவிற்கு இருக்குது அவர்களுக்கு. ஆனா அதை பற்றி காவல்துறை எது பேசினாலும் நீங்க இங்க வாங்க, இங்க பேசிக்கோங்க என்பதை தவிர அது நியாயத்திற்கான எந்த வழிகாட்டும் கிடையாது. இவங்க தாயார் தந்தை இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எதுவுமே இல்ல, கிணத்துல விழுந்துட்டான். ஆனா போய் நம்ம நிர்வாகிகள் போய் பார்த்தா அந்த கிணத்துல விழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுபோல் கிணத்துல விழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா கிணத்துல சொல்லலாம் 3 பேர் விசாரிக்கல, எதுவும் செய்யலாம். வாடகை இப்ப காரணம் வாடகை நிர்வாகமும் 2 நாள் தவிச்சிருந்தேன். எங்க போனேன், எஸ்டிக்கு போனேன். அவரு நம்ம நாங்க பார்த்து யாருமே